ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பெருங்காயத்தூள் வீட்டிலையே வாசனையை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி கடையில் கட்டி பெருங்காயம்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ரப்பர் மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும், அல்லது காஞ்சி போய் இருக்கும். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துக்கிடணும். பிக்க அப்படியே வந்துடும். இப்போ என்ன பண்ணணும், ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக பிச்சு அந்த தோசைக்கல்லில் போடணும். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும், ஆயில் போட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிரித்து லைட்டாக சிம்மர்லேயே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லேயர் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் ஒயிட்டாக மாறும். இப்படியே பிரட்டி போட்டு கொஞ்சம் பொறுமையாக எடுத்து போட்டுகிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஸ்டேஜ் ஆக திரும்ப அது கொஞ்சம் சேர்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ் காயமாக இருந்தால் திரும்ப கொஞ்சம் எடுத்து விட்டுட்டே இருக்கணும். அவ்வளோதான். இப்படி நேரம் போக அது அப்படியே காஞ்சு இந்த மாதிரி ஸ்டிஃப் ஆயிரும். அப்போ கொஞ்சம் கத்தி அல்லது இந்த தோசை கரண்டி வச்சு கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி விட்டுக்கலாம் அதிலே வச்சுட்டு. ஸோ இப்படியே ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஜில் எல்லாமே நல்லா காஞ்சி கிறிஸ்பி ஆயிரும். நம்ம அதை நல்லபடியாக எடுத்து உடச்சி வச்சுட்டு ஒரு மிக்சியில் போட்டு நல்லா திரித்து வச்சிட்டோன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான பெருங்காயத்தூள் வீட்டிலேயே செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம கடையில் வாங்கும்போது நம்ம என்றைக்கோ அவங்க தூள் பண்ணி வச்சுருப்பாங்க, வாசனையெல்லாம் போய் ரொம்ப இதாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக அந்த பெருங்காயத்தோட மருத்துவ குணம் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கிற அளவுக்கு கிறிஸ்பியான ஃப்ரெஷ்ஷான இன்னும் நல்ல ஒரு சூப்பரான பெருங்காயத்தூள் கிடச்சிரும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் மருத்துவ குணமும் மாறாமல் இருக்கும்.